இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அரிசியும் பருப்பு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறாங்க. இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க, நெய் எடுத்துக்கோங்க, ஆயில் எடுத்துக்கோங்க, கடுகுளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க, ஜீரகம் எடுத்துக்கோங்க, மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, பூண்டு எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் உங்களோட சாய்ஸ் தான். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்கனால பெரிய வெங்காயம் போடலாம். என்கிட்ட இப்போ பெரிய வெங்காயம் இருக்குது, நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். தக்காளி எடுத்துக்கோங்க, அரிசியும் பருப்பும் ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. சரிங்க, இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாமா? கேஸ் விற்கிற வேலைக்கு இப்பெல்லாம் கேஸில் சமையலே பண்ண முடியலங்க. இந்த மாதிரி விறகு வச்சு வச்சாதான் உண்டு போல இருக்கு. ஓகேங்க, இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ குக்கரை வச்சு அதில் கொஞ்சம் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை வச்சு சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டேங்க. இப்போ இதில் உளுந்தும் சேர்த்துட்டேன், கடுகு உளுந்து போட்டாச்சு. அடுத்ததாக அதில் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனேயும் அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் 2 சேர்த்துக்கலாங்க. நீங்கள் காட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் போடுறோம், மிளகாய் வத்தலும் போடுறோம். நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி